ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இது ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் துருவிய கேரட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க நல்ல மிளகையும் சீரகத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி இதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லை, ஏன்னா கேரட்டில் ஏற்கனவே நல்ல மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நிறைய தண்ணி ஊற்றினா அந்த கேரட் நல்லா ஒழுங்காக வராது. ஸோ சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் உங்கள் உள்ளங்கையில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிசைஞ்ச மாவு, அதிலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு நான் காயின் ஷேப்புக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காயின் ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச மாவில் இத்தனை காயின்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அது எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த நெய் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட் காயின்ஸை ஒவ்வொன்றா எடுத்து ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக சாதா குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஏன் நெய் எடுத்தேன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும், அதுக்கு தான் நெய் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கேரட் காயின்ஸில் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி விடலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா கரிஞ்சு போயிடும். இப்போது அந்த கேரட் அந்த கடலை மாவுலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். ஒவ்வொன்றா மாற்றி போட்டுக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு மாற்றி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சா நல்லா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கேரட் கடலை மாவுலாம் சரியாக வேகாமல் ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வெந்துருச்சு. நம்மளுக்கு இப்போது கேரட் காயின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான கேரட் காயின்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்கை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.